உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, வேதத்திலே அன்னாள் என்கிற ஒரு மகள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பாள். அவருடைய தேவைகள், அவருடைய பிரச்சனைகள், அநேகர் அவளை இகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவள் ஆலயத்தில் போய் ஜெபித்த போது கர்த்தர் அவள் துக்கத்தை மாற்றினார். ஆம், எனக்கு அருமையான சகோதரர்களே, வேதத்திலே தாவீதை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பான், எப்பொழுதும் பாடுவான், எப்பொழுதும் ஆண்டுடைய ஆலயத்திலே அவன் தங்கி இருப்பான். கர்த்தருடைய துக்கத்தை மாற்றினார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்தை நாடி தேடி ஆலயத்தில் போய் ஆராதிங்கள். ஆராதனை ஒரு நாளும் விடாதீங்கள். ஏசப்பாவை நீங்கள் ஆராதிக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆலயத்துக்கு போக வாய்ப்பு இல்லையே, வழிகள் இல்லையே, நான் என்ன செய்வது என்று நினைக்காதீர்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார்.